வணக்கம் நண்பர்களே, நான் வெற்றிமணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீரிழிவு நோய் என்றால் என்ன, எதனால் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது என நீரிழிவு நோய் பற்றிய முழு தகவல்களையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதிதாக பார்க்கணுவர்களாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனை தொடர்ந்து ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நீரிழிவு நோய் என்றால் என்ன என பார்க்கலாம். நமது உடலில் இன்சுலின் எனும் ஹார்மோன் சீராக சுரக்காதது அல்லது குறைவாக சுரப்பது அல்லது இன்சுலின் சரிவர வேலை செய்யாதது, இதில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அது நீரிழிவு நோய் ஆகும். இதனை சீனி நோய் அல்லது சர்க்கரை நோய் என்றும் அழைப்பார்கள். அதாவது நமது உடல் நாம் சாப்பிடும்போது அதில் உள்ள கார்போஹைட்ரேட்களை சர்க்கரையாக உடைக்கிறது. அவற்றை கணையத்தில் உற்பத்தியாகும் இன்சுலின் என்ற ஹார்மோன் ஆற்றலுக்காக எடுக்க முயற்சி செய்கிறது. அப்போது இன்சுலின் சுரப்பில் பிரச்சனை ஏற்படும் போது நீரிழிவு நோய் உண்டாகிறது. கடந்த 2019 ஆண்டில் கணக்கெடுப்பில் உலகெங்கும் 463 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது வரும் 2030இல் 578 மில்லியன் ஆகவும் 2045இல் 700 மில்லியன் பாதிப்புகளுடன் உலகில் அதிகமான நோயாளிகளுடன் முதல் இடத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இடத்திற்கு போகிறது இருக்கட்டும், ஏன் ஏற்படுகிறது என சொல்லுங்கள் என மனதில் நினைப்பது தெரிகிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பரம்பரைத்தன்மை. குடும்ப பாரம்பரியம். பெற்றோர்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதால் வாரிசுகளுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக ஏற்படுகிறது. அதாவது நமது உடலில் 23 குரோமோசோம்கள் உள்ளன. இவைதான் செல்கள் எவ்வாறு உருவாக வேண்டும், எப்போது உருவாக வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகின்றன. அதனால் இன்சுலின் சுரக்கும்போது குரோமோசோம்களில் பிழை ஏற்பட்டால் இன்சுலின் சுரப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இரண்டாவது இருப்பது உடல் பருமன். இனிப்பு மற்றும் கொழுப்பு உணவுகள் அதிகம் எடுக்கும்போது திசுக்களில் கொழுப்பு சேர்கிறது. அதுபோல் உடல் எடை அதிகரிப்பதால் இரத்தத்தில் கொழுப்பு சேர்கிறது. இவை இரண்டும் தொடர்ந்து அதிகரிக்கும் போது கொழுப்பு அமிலங்கள் இரத்தத்தினை பாதிக்கும். இதனால் நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மூன்றாவதாக பார்க்க போகிறது உடல் உழைப்பின்றி சோம்பலான வாழ்க்கை முறை. உடலில் சர்க்கரை அதிகரிக்கும் போது அதை செலவழிக்க வழியில்லாமல் கொழுப்பாக மாறுகிறது. இதனால் கணையம் அதிக அளவு செலவு செய்ய வேண்டியுள்ளதால் குறுகிய காலத்தில் இன்சுலின் சுரப்பது குறைந்து விடுகிறது. நீரிழிவு நோய் ஏற்பட காரணமாக அமைந்து விடுகிறது. 4. இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு. அதாவது அதிக உடல் எடை உள்ளவர்கள், உடற்பயிற்சி இல்லாதவர்கள், உடல் உழைப்பு குறைந்தவர்கள், இரத்தத்தில் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள், அடிக்கடி அதிக நோய் தொற்றுக்கு பாதிக்கப்படுபவர்கள், இவர்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த நபர்கள் இன்சுலின் சுரந்தாலும் அது சரிவர வேலை செய்யாது. காரணம், இன்சுலின் ஏற்பான்கள் குறைவாக இருக்கும். இதனால் செல்களில் நுழையாமல் இரத்தத்தில் தங்கிவிடும். இது போன்ற நபர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 5. அடிக்கடி கர்ப்பம் தரித்தல். பெண்களது கர்ப்ப காலத்தில் பலவித ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றன. இதன் காரணமாக சிலருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. பெரும்பாலும் குழந்தை பிறந்த பின்பு ஹார்மோன் பிரச்சனைகள் சரியாகி விடுவதால் நீரிழிவு நோய் மறைந்துவிடும். இருப்பினும் சில நபர்களுக்கு சிறிது நாட்கள் சென்ற பின்பு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என சொல்லப்படுகிறது. 6. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள். சர்க்கரை நோயும் உயர் இரத்த அழுத்தமும் மிக நெருங்கிய நண்பர்கள். சர்க்கரை நோயினை ஏற்படுத்தும் பெரும்பாலான காரணிகள் இரத்த அழுத்தத்தினையும் ஏற்படுத்தும் என்பதால் நீரிழிவு நோய் உயர் அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 7. உடற்பயிற்சி நமது உடலில் ஹார்மோன்களை தூண்டி வெளிர்ப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கிறது. உடற்பயிற்சி அல்லது உழைப்பற்ற நபர்களுக்கு இதுபோன்ற நீரிழிவு நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. 8. புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் பழக்கம் நெஞ்சு பகுதியை மட்டுமல்ல உடலின் அனைத்து பகுதியினையும் பாதிக்கும் என்பதால் அவர்களுக்கு நீரிழிவு ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. 9. மன அழுத்தம். கவலை, கோபம், இழப்பு, பயம், பதற்றம், ஏமாற்றம் என்பது மனித இயல்புகளில் ஒன்று. அது தொடர்ந்து அதிகரித்து மன அழுத்தமாக மாறி உடலில் ஏற்படும் அட்ரிலின், நார் அட்ரிலின், குளுக்கான், கார்டிசால் வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரந்து இன்சுலின் செயல்படுவதை தடுத்து விடுகிறது. இதனால் நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. நீரிழிவு நோய் வீதிக்கு ஒருவர் என்பதை தாண்டி வீட்டுக்கு ஒருவர் என்ற நிலைக்கு மாறி வருகிறது. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மேற்குறிப்பிட்ட 9 காரணங்களும் முக்கியமானதாகும். அடுத்த வீடியோவில் நீரிழிவு நோயின் அறிகுறிகள், அதன் வகைகள், எவ்வாறு கண்டறியலாம், எவ்வாறு தடுக்கலாம் என்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். நன்றி.